தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய நாமக்கல் மாவட்ட இமாம்கள் பேரவையின் தலைவரும் கலங்காணி ஜும்ஆ மஸ்ஜிதினுடைய இமாமுமாகிய மௌலவி அல் ஹாஃபில் எம் ஃபஹருத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உயிருக்கு உயிராக உயிரிலும் மேலாக ஈருலகத்திற்கும் களங்கரை விளக்காக வந்துதித்த உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த அனைத்து பெரியார்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணை மழையும் பலவிதமான நிஅமத்துகளும் அருள் பாக்கியங்களும் நமது காலமெல்லாம் நீடித்து நிறைந்து பொழியட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பேரற்புதம் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் 19வது மீலாது மாநாட்டிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை இந்த மாநாட்டிற்காக வேண்டி யாரெல்லாம் இரவு பகலாக எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்தார்களோ இன்னமும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அனைவரையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா எல்லோரையும் சீரும் சிறப்புமாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான அல்லாஹுவின் அருள் இறங்குகின்ற திருமண நிகழ்ச்சியிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த மணமக்களை வாழ்த்துகிறான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. இந்த மணமக்களை பார்த்து அல்லாஹ் ஒரு ஆடைக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். இந்த ஆடை எப்படி பல நூட்கள் சேர்ந்து ஒரு துணியாக ஆடையாக மாறியதோ அதுபோல அந்த ஆடை என்ன செய்யும், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை அது மறைத்து கொள்ளும். எந்த குறை இருந்தாலும் வெளியிலே தெரியாது. அதுபோல இந்த மணமக்கள் தனக்குள் தன் குடும்பத்திற்குள் ஏற்பட்டிருக்கிற எத்தனை குறைகள் இருந்தாலும் அது வெளியே காட்டிக்காமல் மறைத்து கொள்வதற்காக அல்லாஹ் ஒரு ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு கசடுகள் இருந்தாலும் அவன் ஆடையை திருத்தமாக முழுசாக அற்புதமாக அவன் போடும் பொழுது அவன் அழக அற்றவனாக இருந்தாலும் இந்த ஆடை அவனை அழகுள்ளவனாக அது மாற்றி காட்டுகிறது. தமிழிலே சொல்லுவார்கள், ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணியம் அந்த ஆடையை வைத்து தான் கணிக்கப்படுகிறது. எனவேதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மணமக்களை இந்த ஆடைக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். எவ்வளவு அழகும் எவ்வளவு குறையும் எவ்வளவு சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் ஆடை எப்படி மறைத்து அந்த மனிதனை அழகாக காட்டுகிறதோ அதுபோல தன் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஆடை போன்று மறைத்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலே அழகாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் வாழ்த்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன் நிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யாரின் சுன்னத்தை முழுமையாக இந்த நிக்காஹுடைய சுன்னத்தை அவர்கள் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் அவன் வாழ்ந்தாலும் நிக்காஹ் இல்லாமல் திருமணம் செய்யாமல் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவன் முழு மனிதனாக ஆக முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். எப்பொழுது ஒரு மனிதன்
நிக்காக செய்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சுன்னத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லுகிறார்கள், நீங்கள் பணக்காரனாக ஆக வேண்டுமா? ஆமாம், பணக்காரனாக ஆக வேண்டுமென்றால் 3 வழியை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். ஒன்றாவதாக பாவத்திலிருந்து விடைபெற்று வாழ்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக அதிகமாக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக ஓதுங்கள். ஒரு சில வியாபாரிகளிடத்திலே இந்த பழக்கம் இருக்கிறது. காலையில் கடையை திறந்தவுடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை ஓதி, யாசீன்களை ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதினால் நிச்சயம் அவர்கள் பரக்கத்தை கண்கூடாக பார்ப்பார்கள். அதே போல மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா சூராவை ஓதி இஸ்திக்ஃபாரை 100 முறை ஓதுவார்கள். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். 3வது வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாத்துக்கும் ஒரு கவலை, ஹஜ்ரத் நான் நிக்கா பண்ணி 30 வயசாச்சு, 30 ஆண்டு காலம் கடந்துருச்சு, அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிக்காக முடிச்சா பணக்காரன் ஆயிடுவீங்கன்னு. நாங்கள் 40 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு, கடனாளியாக உட்காந்துருக்கிறோமே, ஒரு வீடு கட்டல, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, அப்படிலாம் யாரும் நினைக்கக்கூடாது. இங்கே நாம் யோசிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி நீங்கள் வாழ்ந்திருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரனாக ஆகியிருப்பீர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனின், ஒரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னால், ஒரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மணமக்கள் அந்த மாதிரி எல்லா வகையிலையும் எல்லா வகையான வெற்றிகளையும் பெற்று சீரும் சிறப்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று எல்லா வகையிலும் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து சீரும் சிறப்புமாக 16 பெற்று பல்லாண்டு வாழுங்கள் என்று தமிழ் மக்கள் வாழ்த்துவதை போன்ற எல்லா சிறப்புகளும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இந்த நன்னேரத்திலே துஆ செய்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மணமக்களே, எனக்கு ஒரு ஹாஜத்து, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாய்ப்பு எங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஏன் தெரியுமா? எத்தனை லட்சம் செலவு செஞ்சு மண்டபத்தில் எவ்வளோ பெரிய விழா நடத்தினாலும் கூட அல்லாஹ் அக்பர், இந்த உலமா பெருமக்களுக்கு மத்தியில், இந்த உலமா பெருமக்களுக்கு மத்தியில் அந்த துவா கிடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இணையாகாது. எனவே நீங்கள் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, இது மாதிரி உங்களுக்கு இந்த உலமா பெருமக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் உங்களுக்கு எவ்வளோ எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்து நிக்காக செய்து வைக்கிறத நீங்கள் காலம் பூராவும் நினச்சி பார்த்து எங்கள் தமிழ் மாநில இமாம்கள் பேரவைக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அவர்களையும் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். மணமக்கள் பெற்றிருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பற்றியெல்லாம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே நினைவு கூறினார்கள். அடுத்த வாழ்த்துறைக்கான சிறப்பு விருந்து